பல பாடல்களை பாடிய மயக்கவியல் மருத்துவர். 80ஸ்ல வர்ற பல பாடல்களை இவரது பெயரை பார்த்துருப்பீங்க. இவர் பெயர் டாக்டர் கல்யாண். டக்குன்னு புரிவது மாதிரி சொல்லணும்னா, கிளிஞ்சல்கள் படத்தில் இடம்பெற்ற விழிகள் மேடையாம் என்ற பாடலில் ஜூலி ஐ லவ் யூ, ஜூலி ஐ லவ் யூ என்று பாடுவது இவர்தான். இந்த பாடலை முழுமையாக ஜானகி அம்மா தான் அதிகம் பாடியிருப்பார். டாக்டர் கல்யாண் ஜூலி ஐ லவ் யூ என்று மட்டுமே பாடியிருப்பார். இது போலத்தான் இவர் பல பாடல்களை பாடியிருக்கிறார். புது வசந்தத்தில் வரும் ஆயிரம் திருநாள் என்ற பாடலில் ஹே 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 என்று சொல்வது இவர்தான். இப்படியாக இவர் புதியவன் படத்தில் நானோ கண் பார்த்தேன் நீயோ மண் பார்த்தா என்ற பாடலை கேஜே ஜேசுதாசுடன் இணைந்து பாடியுள்ளார். இவர் பாடியது பெரும்பாலும் ஹம்மிங் மட்டும் வருவது போல பாடல்கள். சில பாடல்கள் முழுவதுமாக பாடியுள்ளார். இசைஞானி இசையில் ஆலி படத்தில் வரும் ஷேக் இட் பேபி பாடல், ஆராதனை படத்தில் வரும் டார்லிங் ஐ லவ் யூ பாடல் போன்ற பாடல்களை பாடியுள்ளார். மனோஜ் கியான் இசையில் வெளிச்சம் படத்தில் வரும் ஓ மை டியர் என்ற பாடலை இவர் பாடியுள்ளார். இவரின் பாடல்கள் ஸ்டைலிஷான இங்கிலீஷ் பாடல்கள் தான். இதுபோல ஆங்கில பாடல்களை ஹஸ்கி வாய்ஸில் ஸ்டைலாக பாட வேண்டுமென்றால் கல்யாண் தான் 80s இசையமைப்பாளர்களின் முதல் சாய்ஸ். ஆரம்பத்தில் தேவாலயங்களில் பாடி வந்த டாக்டர் கல்யாண் தன்னுடைய கவரும் குரலால் அனைவரிடத்திலும் தெரிந்தார். டாக்டர் கல்யாண், டோனி ஜேம்ஸ், டேவிட் ஆலன், சத்யதேவ் இணைந்து குயின்ட்லட் என்ற கலைக்குழுவை அமெரிக்காவில் உருவாக்கியுள்ளனர். அமெரிக்கா உள்ளிட்ட அனைத்து நாடுகளிலும் இந்த குழு இன்றளவும் இசை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. 1990ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்தியாவை விட்டு இடம்பெயர்ந்து கனடாவில் மிசிசிகாவில் உள்ள ஓண்டாரியாவில் மனைவி சோபாவுடன் டாக்டர் கல்யாண் வசித்து வருகிறார். மருந்து மட்டுமல்ல, இசையும் நோயை குணப்படுத்தும் என்கிறார் மருத்துவர் கல்யாண். டாக்டர் கே. இப்படித்தான் உலக நாடுகள் முழுவதும் இவரை அழைக்கிறார்களாம். மருத்துவ சிகிச்சையில் இசையை ஒரு கருவியாக ஒருங்கிணைத்து சிகிச்சை கொடுக்கிறாராம் இவர். இன்றளவும் இசை நிகழ்ச்சியை தனது குழுவின் மூலம் மேலை நாடுகளில் நடத்தி வருகிறார். இதோ வருகிறார் இசை மருத்துவர் என்றே ஆங்கில பத்திரிகைகள் இவர் குறித்து கவர் ஸ்டோரியும் கவர் ஃபோட்டோவும் வெளியிடுமாம். உலக நாடுகள் முழுவதும் டாக்டர் கல்யாணின் குரல் இப்போதும் ஒலித்து கொண்டிருந்தாலும் தனது இசை துவங்கிய இடம் சென்னை என்று தனது நினைவை மறக்காமல் அவர் குறிப்பிடுகிறார்.